நீங்க யாரு உத்ராட்ச கொட்டை போட்டுதான் இந்து குழந்தைகள் பள்ளிக்கு வரணும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு யாரு அந்த ரைட்ஸ்? சனாதன ஒழிப்புன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. எங்களுக்கு கிறிஸ்தவ மதத்தினுடைய கூட்டங்கள்ல அலேலியா அலேலியா அலேலியான்னு சொல்லி பொங்கறதுக்கு சேகர் பாபு உரிமை இருக்குது. இந்துக்கள் ஆனா இந்து குழந்தைகள் ருத்ராட்சம் போடுதுன்னு அண்ணாமலை சொன்னா அது என்ன குற்றமா? இன்று முதலாளித்துவத்துகளுக்கான அரசா தான் ஒன்றிய அரசு இருக்கே தவிர ஏழை எளிய மக்கள் என்றைக்கு இவர்கள் ஆட்சிக்கு இல்லாத ஏழைகளுக்கு லெட்டின் பாத்ரூம் எல்லாத்தையும் கொடுக்கறது வந்து பணக்காரங்களுக்கு தான் கொடுத்தார். விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்கிறார், கிராமப்புற விவசாயிகளுக்கு. அது பணக்காரங்களுக்கு தான் கொடுக்கிறார். என்ன நீங்க பேசுறீங்க? வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய என்ன பணக்காரனுக்கா? லட்சாதிபதிக்கா? வெளியில என்ன பொங்கல் தொகுப்பு நாங்க பார்த்தோமே, வெள்ளம் உருகி ஊத்திச்சு. அந்த கடுகுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணீங்க? ஏதோ கருப்பு கலர் ஏதோ ஒரு பருப்பு கொண்டு வந்து, கருப்பு கலர்ல ஏதோ ஒரு இதை கொண்டு வந்து பொங்கலுக்கு நீங்க மக்களுக்கு கொடுத்து அதெல்லாம் எவ்வளவு ஊழல் பண்ணீங்க? கொஞ்ச நஞ்சமா ஊழல் பண்ணீங்க. ஒன்று ரெண்டு தவறுகள் நடந்துச்சு. ஒன்று ரெண்டு இல்ல, மொத்தமாவே தவறு தான். மொத்தமாவே நீ மொத்தமாவே தவறு தான். ஊழல் பாருங்க. கருப்புக்கரசி கண்ணையை நாங்க கருப்புக்கரசி கண்ணையை விட கண்ணைங்க கண்ணைக்கே கண்ணை நாங்க புரிஞ்சுக்கோங்க. கண்ணகி வந்து மதுரை எரிச்சுட்டா அவர்னா பாஸ்பரஸா வச்சிருந்தாரு கேட்டாரு ஈவேரா. ஆமா, நீங்க அந்த திராவிடத்தினுடைய வச்சு உண்மைதானே. போயிட்டு இப்ப அண்ணாமலை கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க வந்து இந்த திருநூறு வந்து கண்டிப்பா அதை வச்சுட்டு தான் போனோம், இந்த ருத்ராட்சம் கொட்டை வந்து போட்டுட்டு போனோம், இந்த மாதிரி வந்து திணிக்கல இல்லையா? அவங்க வந்து சீட்டுகள் தானே கேட்கிறாங்க. தன்னுடைய அவர் சொன்னதை முழுமையா நீங்க சொல்ல. அண்ணாமலை அவர்கள் முருக பக்தர்கள் மாநாட்டிலே, இந்து முன்னணி மாநாட்டிலே இந்துக்களுடைய எண்ணிக்கைகள் உலக அளவில் குறைந்து வருகிறது. அப்படி அந்த இந்துக்களுடைய இந்துவா இருக்கக்கூடியவர்களை தான் ருத்ராட்சம் போட சொன்னாரு. முஸ்லிம் குழந்தைங்களா ருத்ராட்சம் போட சொன்னாரா? கிறிஸ்தவ குழந்தைகளுக்கு சிலுவைக்கு பதிலா ருத்ராட்சம் போடுன்னு சொன்னாரா? ஒரு ஹிந்து குழந்தை தன்னுடைய கழுத்துல ருத்ராட்சம் போட்டுட்டு போன்னு சொல்றாரு. அதுல என்ன தப்பு? அப்ப நான் கேட்கிறேன், இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் போட்டுட்டு போறாங்க, தலையில தலைப்பாகை போட்டு போறாங்க. அதை போட வேணாம்னு சொல்லி முஸ்லிம் அமைப்பு சொல்லுமா? அல்லது போட வேணாம்னு சொல்லி யாராவது சொன்னாக்க இஸ்லாமிய அமைப்பு அமைதியா இருக்குமா? இல்ல திமுக அமைதியா இருக்குமா? ஏன்னா இஸ்லாமியர்களுக்குன்னா இவங்களுக்கு கோபம் அதிகமா வரும். அவங்க மதத்தினுடைய குழந்தைகள் அந்த அடையாளத்தோட அவங்க போறாங்க. எத்தனை கிறிஸ்தவ பள்ளிகள்ல சிலுவைகளோட தான் அந்த பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரே இருக்கிறாங்க. அடையாளத்தோட பள்ளிகள்ல எதுக்கு? ஏங்க, மதம்ன்றது வந்து அவங்கவுங்க இன்ஸ்டிடியூஷன் நடத்துறது அவங்களோட அடையாளத்தோட இருப்பாங்க. அந்த மதம்னாக்க அவங்க வந்து ஒரு கிறிஸ்டின் மிஷனரி, கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன், அவங்க அங்க மாதாசரை வச்சிருக்காங்க. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, இப்போ பள்ளிக்கூடத்துல தான் வந்து ஜாதி மதம் இதெல்லாம் வந்து இல்லாம பார்க்கக்கூடிய ஒரு இடமா அதுதான் இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு நீ ஹிந்துனா ருத்ராட்சம் கொட்டை போட்டுட்டு போனோம், கிறிஸ்டியன்னா வந்து அந்த சிலுவை போட்டுட்டு போனோம், இந்த மாதிரி வந்து முஸ்லீம்னா அவங்களோட இது பண்ணணும் அப்படின்றது வந்து எந்த விதத்துல இது நியாயமா இருக்கு? அதாவது நீங்க ஜாதி மதம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருவருடைய அடையாளம். நீங்க ஐயா காமாட்சி நாயுடு அப்படிங்கிறது வந்து ஜாதியவாதம் இல்ல, அவர் சாதியினுடைய அடையாளம். கிருஷ்ண பறையனார் அப்படின்னு ஒருத்தர் போடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிருஷ்ண பறையனார் என்பது அவருடைய அடையாளம். ஒவ்வொரு மதம் என்பது அடையாளம் சொல்றீங்க. இப்போ வந்து நல்லா படிச்சு முன்னேறி கலெக்டர்னு சொல்றது ஒரு அடையாளமா, இல்ல இந்த மாதிரி மதத்தை வச்சு சொல்றது அடையாளமா? கல்வி கற்று ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல போய் இருப்பது என்பது அவருடைய உயர்வான அடையாளம். அதே உண்மையான அடையாளம். இப்ப ஜாதி பேரை பின்னாடி நான் தமிழ்நாட்டுல பிறந்திருக்கேன், நான் தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழன் என்பது என்னுடைய அடையாளம். அதுக்காக நான் கலெக்டர் ஆனாதான் உயர்ந்தவன், நான் தமிழனா இருக்கக்கூடியவன் உயர்ந்தவன் இல்லைன்னு அர்த்தமா? தமிழ் மொழியை என் தாய்மொழியாக ஏற்ற நான் என்னுடைய மொழியை, என்னுடைய இனத்தை நான் உயர்வ நினைக்க கூடாதா? இந்தியா என்கின்ற ஒரு சிறந்த நாட்டிலே நான் இந்திய குடிமகனா பிறந்திருக்கேன்னு நினைச்சு ஏன் தப்பு? என்ன தப்புங்கிற? நான் ஒரு உலகம் முழுக்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க சண்டை வந்து எல்லாத்துக்காகவும் நடக்குது. இப்ப ஒருத்தர் கருப்பருக்காகவும் வெள்ளை இனத்துக்காகவும் சண்டை நடக்குது. அப்ப வெள்ளையா இருக்கிறவன் வந்து தப்பானவன், கருப்பா இருக்கிறவன் தப்பானவனா? இனத்தின் அடிப்படையில் சண்டை நடக்குது. தேவையில்லாத ஒரு விஷயம். தேவையில்லைன்னு எப்படி சொல்லலாம்? இந்த நாட்டிலே வந்து மதத்தின் அடிப்படையில், ஒரு ஆன்மீகத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தை கட்டுப்பாடா வச்சிருக்கிறாங்க. பிரிவுகள் எல்லாத்திலேயுமா கடவுளே இல்லைன்னு சொல்றாங்களா? திகா, திராவிடர் கழகம், வீரமணி அவர்கள், ஈவேராவில வெளிவந்தவர்கள், அந்த ஈவேரா தான் தலைவர்னு சொல்லக்கூடியவர்கள், இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்களா? ரெண்டு பேரும் சண்டை போட்டு தனித்தனியா இருக்காங்கல்ல.
அப்ப பிரிவு என்பது எல்லா இடத்துலயுமே இருக்கு. அது மதத்தின் அடிப்படையில் இருக்கலாம், ஜாதியின் அடிப்படையில் இருக்கலாம், கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கலாம், அல்லது இனத்தின் என்ன இருக்கலாம். ஆனா ஒரு மதத்தின் நம்பிக்கையை யாரும் என்ன பண்ணக்கூடாது. இல்ல நம்பிக்கை என்பது அவங்களுடைய மனசை பொறுத்தது. அதனால அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைகளுக்கு உத்திராட்ச கொட்டை போடணுமா சிலுவை போடணுமாங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நீங்க யாரு உத்திராட்ச கொட்டை போட்டு தான் இந்து குழந்தைகள் பள்ளிக்கு வரணும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு யாரு அந்த ரைட்ஸ் கொடுத்து? சனாதன ஒழிப்புன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ரைட்ஸ் இருக்கு, எங்களுக்கு கிறிஸ்தவ மதத்தினுடைய கூட்டங்கள்ல அலேலியா அலேலியா அலேலியான்னு சொல்லி பொங்கறதுக்கு சேகர் பாபு உரிமை இருக்குது. இந்துக்கள் ஆனா இந்து குழந்தைகள் ருத்ராட்சம் போடுதுன்னு அண்ணாமலை சொன்னா அது என்ன குற்றமா? நாங்க முருகனுக்கு மாநாடு நடத்தலையா? முருகனுக்கு மாநாடு நடத்தணும்ல பழனியில. சார் இங்க பாருங்க, இங்க குழந்தைங்களுக்கு வந்து நாங்க திருப்புகழ் கத்துக் கொடுக்கணும்னு மாநாடுல தீர்மானம் போட்டிருக்கேன் சேகர் பாபு அவர்கள். ஆமா, அது திருப்புகழ் கத்துக் கொடுக்கணும். அது என்னங்க இது? குழந்தைகளுக்கு திருப்புகழ் கற்றுக் தருவோம்னு சொல்வது மத நம்பிக்கை. சேகர் பாபு சொன்ன மத நம்பிக்கை இல்ல, போட்டுக் கொள்ள வேண்டும். நீங்க திருப்புகழ் என்பது மத இது கிடையாது. உத்திராட்சம் மதமா? ஆமா, உத்திராட்சம் மதவாதம். ஒரு இந்து தான் உத்திராட்சம் போடுவான், வேற எவனும் உத்திராட்சம் போடுவான். திருப்புகழ் வந்து எல்லாரும் கட்டலாம். திருப்புகழ்ல வந்து நல்ல நெறிகள் கற்பிக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த நாடு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்தியா என்பது இந்தியா வந்து மதச்சார்பற்ற நாடு. இங்கு 1975 எப்பயுமே இந்திரா காந்தி அம்மையார் நீங்க எமர்ஜென்சிக்காக போராடணும்னு சொல்றீங்க. யாரு? திமுக காரங்க. அந்த எமர்ஜென்சில உங்களை எல்லாம் தூக்கி உங்களெல்லாம் RSS காரங்க தலைமையில நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகள் வந்துச்சு எமர்ஜென்சிக்கு. அதுல திமுக இருந்துச்சு. அந்த நேரத்துல ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க எமர்ஜென்சில. அப்ப கொண்டு வந்ததுதான் எது? மதசார்பற்ற நாடு, செக்யூலர் கண்ட்ரின்னு எப்ப கொண்டு வராங்க? 75 அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வரல. ஆயிடுச்சு. இன்னைக்கு 50 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. செக்குலர் இந்தியா 50 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. 50 ஆண்டு காலமா இருக்க நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை தெரியாதது இந்திரா காந்திக்கு தெரிஞ்சுதா? அம்பேத்கர் கொண்டு வந்த போது, இந்த நாடு குடியரசாக்கப்பட்ட போது தெரியாதது. அப்ப அவர் செக்யூலர் கண்ட்ரின்னு அதுல போடாதது. அந்த கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்துல இவங்க திணிச்சு கொண்டு வந்த கூடிய பிரியாம்பல்ல பாத்தீங்கன்னா இவங்க திணிக்கிறாங்க. யாரு? இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தது. அப்ப இந்த சோசியலிஸ்ட் என்பதும் இந்த செக்யூலர் என்பதும் இவங்க கொண்டு வந்த இந்த எமர்ஜென்சி பீரியட்ல கொண்டு வந்தது எப்படிங்க நாங்க ஏத்துக்க முடியும்? அது எதுக்கு சரியா இருக்கு? அன்னைக்கு நீங்க எங்க உயிரோட தானே இருந்தீங்க? 75ல உயிரோட தானே இருந்தீங்க. சரி, இப்ப உங்களுக்கு சட்டம் இருந்தீங்க. இப்பதான் 11 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு இல்ல உங்க ஆட்சி. காஷ்மீருக்கு இருமையா செக்குலர் நாடு இல்ல, இது மதச்சார்பற்ற நாடு அல்லன்னு ஏன் சட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம்? நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்க தெளிவா எங்களுடைய கொள்கையில அஜெண்டால முக்கியமானது காஷ்மீர் எப்படி ஆர்டிகல் 370 நாங்க வந்து நீக்கணும்னு சொல்லி பார்லிமெண்ட்ல நாங்க கொண்டு வந்து அதை சட்டமாக்கி கொண்டு வரோம். அந்த மாதிரி இந்திரா காந்தி அம்மா கொண்டு வரல. அப்படி சட்ட திருத்தம் அதுல ஏற்படுத்தல. அந்த மாதிரி அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா விதமான நிர்வாகத்தையும் முடக்கி அந்த மாதிரி எழுத்தி கொண்டு வராங்க. எனவே இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், வரக்கூடிய காலங்களிலே அந்த இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்ததை நாங்க நீக்கி இந்த செக்யூலர், இந்த சோசியலிஸ்ட் இதை நீக்குவோம். கண்டிப்பா நடக்கும். இதான் மோடியினுடைய சர்வாதிகார ஆட்சிக்கு இது ஒரு சாட்சி. இந்திரா காந்தி அம்மா வந்து இவங்களுடைய சர்வாதிகாரம் கண்டிப்பா இது ரொம்ப ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்று முதலாளித்துவத்துகளுக்கான அரசா தான் ஒன்றிய அரசு இருக்கே தவிர ஏழை எளிய மக்கள் என்றைக்கு இவர்கள் ஆட்சிக்கு இல்லாத ஏழைகளுக்கு லெட்டின் பாத்ரூம் எல்லாத்தையும் கொடுக்கறது வந்து பணக்காரங்களுக்கு தான் கொடுத்தார். விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்கிறார். கிராமப்புற விவசாயிகளுக்கு அது பணக்காரங்களுக்கு தான் கொடுக்கிறார். என்ன நீங்க பேசுறீங்க? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய என்ன பணக்காரனுக்கா? வீடு இல்லாதவங்க வீடு கட்டி தர்ற திட்டம் நீங்களா கொண்டு வந்தீங்க? சும்மா இருங்க. குடிசை மாற்று வாரியம்னு சொல்லி முத்தமிழறிஞ டாக்டர் கலைஞர் 61 வந்தாரா? இங்க பாருங்க 69லயே வந்து இங்க வந்து குடிசை மாற்று வாரியங்கிற ஒரு அமைப்பை உண்டு பண்ணி ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக வீடு கொடுத்தோம். ஆனா இப்ப நீங்க கொண்டுட்டு வர்ற திட்டம் என்ன தெரியுமா? வெறும் 35 பைசா ஒன்றிய அரசு, 65 பைசா மாநில அரசு கொடுக்கணும். மாநில அரசு பேரு இல்ல,
ஒன்லி பிரதமர் ஆவாஸ் யோஜனா. ஏன்னா 35 பைசா கொடுக்கறதுதான் பெருசு, 65 பைசா பெருசு இல்ல. ஆகையினாலதான் இப்ப நாங்க வந்து முதல்வர் இல்ல திட்டம்னு நாங்க இப்ப புதுசா நாங்க பண்ணிக்கிற போறோம். என்னத்துக்கு இவங்க அந்த முதல்வர் இல்ல திட்டத்துக்கு 35% யார் கொடுக்குறான்? 35% அதுல யாரு கொடுக்கணும்னா நீங்க கொடுக்கல, நாங்க தான் கொடுக்கிறோம். மொத்தமா நாங்க தான் எடுக்கிறோம். அதாவது இவங்க வந்து வீடுதோறும் ரேஷன் கொடுக்குறேன், நான் வீடுதோறும் நான் வந்து ரேஷன் கடைகள்ல இலவசமா நாங்க கொடுக்குறோம், அரிசி கொடுக்குறோன்றாங்களே. இந்த அரிசியை வந்து 33 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுது மத்திய அரசு எல்லா இடங்களிலும் நாடு முழுக்க. அதை 33 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணி இவங்க 6 ரூபாய்க்கு வாங்கி இவங்க இங்க கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 27 ரூபாய் யார் அதுல ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா மத்திய அரசாங்கம் தன்னுடைய பணத்தை கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு அதை கொடுக்குறாங்க. இதை வந்து இலவசமாக இப்ப சமீப காலமாக இலவசமாக வழங்கி கொண்டிருக்கின்றது மத்திய அரசு, மோடி அரசு. ஏன்னா அனைவருக்கும் அரிசி கொடுக்கணும், அனைவருக்கும் வந்து பசி இல்லாத உலகத்தை உருவாக்கணும் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா மு.க. ஸ்டாலின் படத்தை ரேஷன் கடையில வச்சுக்கிறாங்க. நீங்க போன ரேஷன் கடையில் என்னமா படம் இருக்கு? மு.க. ஸ்டாலின் படம் இருக்கு. மத்திய அரசு பணத்தை வாங்கிட்டு மு.க. ஸ்டாலின் சிக்கரோட்டியில உங்களுக்கு எல்லாம் எதுவும் இல்லையா? சரி, மு.க. ஸ்டாலின் படத்தை ஒட்டுறீங்க, நாக்கு நரம்போடு பேசுறேன். என்ன சரி, நீங்க மு.க. ஸ்டாலின் ஐயா படத்தோட மோடி அவர்கள் படத்தை வைக்கணுமா வேண்டாமா? எதுக்கு வைக்கணும்? சரி, எதுக்கு வைக்கணும்? கருணாநிதி அவர்கள் படத்தை எதுக்கு வைக்கணும்? முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் இருந்தாரு, எங்க ஆட்சி நடக்குது. என்ன உங்க ஆட்சி உங்க அதிகாரத்தை, உங்க அதிகாரத்தினுடைய ஆணவத்தை காட்டுவீங்களா? நீங்க இலவசமா அரிசி கொடுத்திருந்தீங்கன்னா, மாநில அரசுக்கு இலவச அரிசி கொடுத்திருந்தீங்கன்னா பிரதமருடைய திட்டம்னு நீங்க கொள்முதல் நேரடியா போய் பண்ணி நாங்க வந்து நீங்க தமிழ்நாட்டுல விவசாயிகள் கொள்முதல் பண்ணி விவசாயிகிட்ட நாங்க கொள்முதல் பண்ணலையா? அதை பண்ணி நீங்க கொடுங்க ரேஷன். நாங்களும் ரேஷன் மத்திய அரசு வருது, மாநில அரசும் கொள்முதல் பண்ணுது, மத்திய அரசும் கொள்முதல் பண்ணுது. மாநில அரசு வந்து மாநிலங்கள் பூரா இன்றைக்கு 1450 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு கொடுத்து நாங்க கொள்முதல் பண்றோம். நீங்க கரும்புக்கு விலை ஏற்றவே இல்லை. இன்றைக்கு வந்து கரும்புக்கு 2800 சொச்ச ரூபாய் இன்றைக்கு கரும்புக்கு நாங்க டன்னுக்கு நாங்க கொடுக்குறோம். எல்லாமே மாநில அரசு சொன்னீங்க. எவ்வளவு கொடுக்குறோம் தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க. அதனால இது மாநில அரசு முழுக்க முழுக்க இவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து வாங்கி பேச விடுங்க. மாநில அரசு வந்து ஏறக்குறைய இவங்களுக்கு கிலோவுக்கு 6 ரூபாய் எனக்கு கொடுத்துதான் அந்த அரிசியை வாங்கி நம்ம ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா கொடுக்கிறோமே தவிர இவங்க வந்து 6 ரூபாய்க்கு நமக்கு இலவசம் 6 ரூபாய் விவசாயிட்ட கொடுத்தா வாங்குவாங்களா? அது அங்க பாருங்க, நீங்க வாங்குது சொல்றதுக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்ல. மாநில அரசு தான் கொள்முதல் பண்ணுதுங்க, நீங்களும் தான் கொள்முதல் பண்றீங்க. எங்க மாநிலத்திலயும் கொள்முதல் பண்றோம் நாங்க. எங்க எத்தனை எங்க பயிரிடுறாங்க? எது? கோதுமை மட்டும்தான் நீங்க சப்ளை. அப்புறம் என்ன இருக்கு? கோதுமை இங்க வாங்கக்கூடிய தமிழர்களுக்கு எல்லாம் மத்திய அரசு கொடுக்குதுல பாருங்க. கோதுமை அதான் பேசணும், ஏனாமா கொடுக்கல, எல்லாமே பைசா வாங்கிட்டு தான் கொடுக்குறீங்க, பைசாவுக்கு தான் கொடுக்குறீங்களே தவிர ஏனாமா கொடுக்கல. எது ஏனாமா கொடுக்கல? எல்லாமே எல்லா பொருள்களும் ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய அத்தனை பொருள்களுக்கும் அரசு ஒரு நிர்ணயம் பண்ணிய விலை. எங்களுக்கு மட்டும் இல்ல, அரசு ரேஷன் கடைகள்ல சர்க்கரை ஃப்ரீயா கொடுக்குறீங்களா? சொல்லுங்க. நீங்க எல்லாத்தையும் சர்க்கரை கிலோ நம்ம பாமாயில் கொடுக்குறீங்க, ஃப்ரீயா கொடுக்குறீங்களா? வெறும் 14 ரூபாய் ஒரு கிலோ. வெளி மார்க்கெட் 40 ரூபாய் விக்குது. உள் மார்க்கெட் இல்ல, வெளி மார்க்கெட் 40 ரூபாய் ஃப்ரீயா கொடுக்குறீங்களா? 14 ரூபாய்க்கு தான் கொடுக்கு. சர்க்கரை வந்து இங்க பாருங்க ஆடம்பர பொருள். சரி, பாமாயில் ஃபார்ம் ஆயிலுக்கு என்ன? ஃபார்ம் ஆயில் எவ்வளவு கொடுக்குறோம்? துவரம் பருப்பு இங்க பாருங்க, துவரம் பருப்பு ஃபார்ம் ஆயில் எல்லாம் கொடுக்குறீங்களா? இங்க பாருங்க 100 ரூபாய், கடையில இன்னைக்கு 120 ரூபாய் ஒரு கிலோ. நாங்க கொடுக்கறது வெறும் 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 25 ரூபாய் தான் வாங்குறாங்க பாம் ஆயிலுக்கு. பாம் ஆயிலுக்குடா, இதுக்கு துவரம் பருப்புக்கு. அதெல்லாம் நீங்க சரியா இன்னைக்கு வெளியில என்ன என்ன பொங்கல் தொகுப்பு நாங்க பார்த்தோமே, வெள்ளம் உருகி ஊத்திச்சு அந்த கடுகுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணுங்க, ஏதோ கருப்பு கலர் ஏதோ ஒரு பருப்பு கொண்டு வந்து, கருப்பு கலர்ல ஏதோ ஒரு இதை கொண்டு வந்து பொங்கலுக்கு நீங்க மக்களுக்கு கொடுத்து அதெல்லாம் எவ்வளவு ஊழல் பண்ணீங்க. கொஞ்சம் நஞ்சமா ஊழல் பண்ணீங்க. ஒன்று ரெண்டு தவறுகள் நடந்துச்சு. 1-2 இல்ல, மொத்தமாவே தவறு தான். மொத்தமாவே பாரதிய ஜனதா கட்சி உங்களோட கூட்டணி சேர்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 26ல நாசமா போகுது. அது நாசமா வந்து திமுக போவோம், மக்கள் நல்லா இருப்பாங்க, பாஜக அதிமுக கூட்டணி நல்ல சிறப்பா வெற்றி பெற போகுது. பார்க்கலாம், பார்த்துக்கிட்டே இருங்க நீங்க, கண்டிப்பா அதான் நடக்கும்.
வந்து அதிமுக பாஜக வந்து நாசமா போகும், அது வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இருந்தாலும் அது வெற்றி பெறலைன்னா உங்களுக்கு தானே சாதகம். இருந்தாலும் எதுக்கு அவங்களே போட்டு விமர்சனம் ஏமா கற்புக்கரசி கண்ணகி சாப்பிட்ட மாதிரி ஐயா சாப்பிட்டு நாங்க கற்புக்கரசி கண்ணையை விட கண்ணகி நாங்க கண்ணைக்கே கண்ணகி நாங்க புரிஞ்சுக்கோங்க. கண்ணகி வந்து மதுரையை எரிச்சுட்டா அவர் பாஸ்பரஸா வச்சிருந்தாருன்னு கேட்டாரு ஈவேரா. ஆமா நீங்க அந்த திராவிடத்தினுடைய வச்சு உண்மைதானே. கண்ணையை எரிச்சுட்டான்னாக்கா கண்ணை எரிச்சதா பாத்தீங்களா நீங்க? ரொம்ப அதெல்லாம் கதை விடாதீங்க. இதெல்லாம் புனையப்பட்ட செய்திகள் தான். ஆமா, ராமன் வந்து அவன் வந்து இஸ்ரீ லோலன் கிடையாது, ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்தாங்க. அவனுக்கு வந்து வால்மீகி ராமாயணத்துல சொல்றான் 7 மனைவிகள் இருந்தாங்கன்னு. சீதை மட்டும்தான் நீங்க படம் போட்டு காட்டுறீங்க. வால்மீகி ராமாயணத்துல 288ஆம் பக்கத்துல வால்மீகி ராமாயணத்தை எடுத்து பாருங்க. அவருக்கு எத்தனை பக்கம்னு 12 பக்கத்துக்கு எழுதியிருக்கான், வர்ணம் பண்ணியிருக்கான். வால்மீகி எழுதினதான் கம்பன் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இவன் காப்பியத்தில் எழுதுறான். கம்பன் தான் அதை வந்து நிலைநிறுத்துறான். இது வந்து அவர் ரொம்ப ஒழுக்க செயலர் அப்படின்னு சொன்னதே கம்பன் தான். ஆனா வால்மீகி தான் ஒரிஜினல் இது அந்த கதை, புனையப்பட்ட கதை. அதே மாதிரி ராமர் பிறந்த இடம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மசூதியை இடிச்சு நீங்க பண்ணிட்டீங்க. மசூதிக்கு முன்னாடி இந்து கோயில் இருந்திருக்கலாம், அதை நான் மறுக்க இயலாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நாட்டுல வந்து மன்னர்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்க. அதுல வரும்போது அவங்க முஸ்லிம் ஆட்சி ஐயா, அதுக்கப்புறம் கருணாநிதி வெளிவந்தவர்கள் இவங்க. ஆமா, அவங்க எல்லாம் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. நாங்க அப்படிதான் சொல்லுவோம். ஐயா உதயநிதி அவர்களுடைய உண்மையிலேயே வந்து அந்த கற்புக்கு அரசன் அப்படின்னு சொன்னாக்கா அண்ணன் உதயநிதி பேரை எழுதி வச்சிருந்தோம் பாருங்க. வரலாற்றுல அதெல்லாம் முக்கியமான ஒரு கற்பு. வரலாறு கற்புங்கிறது அவங்க மனசு, அதெல்லாம் இருக்கு. அவங்க மனசு ரொம்ப உதாரணமான மனசுதான். ஜீனி சர்க்கரைன்னு பேப்பர்ல எழுதி நக்குனா இனிக்காது. அதெல்லாம் நல்லா மனமுறை வாழ்க்கை. ஆமா, உதயண்ணா சாதாரண ஆள் இல்ல. உதயண்ணாவை பத்தி இங்க பாருங்க, நான் தான் சொல்றேன். உங்களுடைய மானசீக அது கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்திலயும் கலைஞர் நீங்க, ஏங்க முக ஸ்டாலின் ஆட்சி காலத்திலயும் ஐயா முக ஸ்டாலின் ஐயா, நாங்க உதயநிதி நீங்க உதயநிதி நாங்க டெல்லிக்கு பொங்கல் வைக்க நாங்க போலமா? டெல்லிக்கு பொங்கல் வைக்க நாங்க போகல. அந்த பொங்கலுக்கு யாரெல்லாம் போனாங்க முருகன் வீட்டுக்குங்கிறது ஊரறிஞ்ச. அவங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியில பொறுப்பு கொடுக்க போறாங்கிறதும் ஊரறிஞ்ச. என்னத்தை கிளப்பி விடுறான்? ஏங்க போட்டோ பிரதமர் பிரதமர் கலந்துகிட்ட நிகழ்ச்சியில எத்தனையோ அவங்களுக்கு ஏற்பாடுகள் பாந்தோஸ்து இருக்கிற நேரத்துல இங்க வந்து இருக்கக்கூடிய சில நடிகைகள், பேரை சொல்ல வேண்டாம், அந்த எல்லா கட்சிகள்லயும் நடிகர் நடிகைகள் என்பவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் அரசியல் வாழ்க்கைக்கு வருவாங்க. அரசியல்ல வரக்கூடாது. அது டெல்லியில பொங்கல் விழாமா, தமிழ்நாட்டுல இல்ல, டெல்லியில பொங்கல் விழா. இதெல்லாம் வந்து அதுவும் கணவனை இழந்த பெண்களை கூட்டிட்டு போய் கன்றாவி இவங்க கற்பை பத்தி பேசுறாங்க. நீங்க வந்து அபாண்டமா திமுக நாளே பொய், திமுக நாளே புரளி, திமுக நாளே கதை கட்டி விடுறதுல மிகப்பெரிய ஆளுங்க நீங்கெல்லாம். இங்க இருந்து மீனா அவர்களா அவர் சொல்றீங்க. சொல்றது எல்லாருக்கும் தெரியுது. அந்த மாதிரி அந்த அம்மாவை பத்தி, அந்த அம்மா கணவனை இருந்து அந்த அம்மாவுடைய மிக தோழியாக இருக்கக்கூடிய கலா மாஸ்டர், அந்த கலா மாஸ்டர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர். எனவே பாரதிய ஜனதா கட்சியோட பொறுப்பாளர் இருக்கிற அந்த அம்மா வந்து நிகழ்ச்சிக்கு போகும்போது அந்த அம்மாவை கூப்பிட்டு போயிருப்பாங்க. இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும். அல்லது பாரதிய ஜனதா கட்சியில இணையறதுக்கு மீனா அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருந்திருக்கலாம். ஆனா நீங்க ஒரு நடிகை என்பதனால உங்க கற்பனை, உங்க கேவலம், நீங்க வந்து மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்குன்னு பேச அண்ணாதுரையினுடைய வழிவந்தவர் தான் நீங்க. உங்களுடைய கருணாநிதி அவர்களை பத்தி வனவாசத்துல கண்ணதாசன் எழுதி வச்சிருக்காரு, புட்டு புட்டு வச்சிருக்காரு, எந்த வீட்டுக்கு போய் காசு கொடுக்காம எகிரி வந்தவருன்னு. அப்ப அந்த கருணாநிதியோட வழி வந்தவர் நீங்க இப்படிதான் பேசுறீங்க. அண்ணாதுரையை பத்தி யார் எழுதியிருக்கிறா? பாரதிதாசன் எழுதியிருக்கிறாரு. புத்தகத்துல அவர் எந்த வீட்டுல போய் உட்கார்ந்து இருப்பாரு, அவர் எங்க காவல் காப்பாரு, எவ்வளவு கேவலமா நடந்துட்டாருன்னு பாரதிதாசன் எழுதி வச்சிருக்காரு. பாரதிதாசன் என்ன பாஜகவா? எனவே நீங்க யாருங்கிறத உங்க கட்சிக்காரங்களே, ஈவேரா யாருங்கிறத சுவாமி சிதம்பரனார் எழுதி வச்ச புத்தகத்துல வைகை ஆற்று கரைகள்ல, காவிரி ஆற்று கரைகள்ல எப்படி உட்கார்ந்து இருப்பாரு, அவரோட மனைவி சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்கும் போது அங்க எப்படி எல்லாம் கொஞ்சம் குழாவுவார்ன்றத சுவாமி சிதம்பரனார் என்கின்ற ஈவேராவோட சீடர் எழுதியிருக்காரு. இவ்வளவு வரலாறு இந்த திராவிட வரலாறு.
நீங்க பாவம் அந்த அம்மா மீனாவை பத்தி இப்படி பேசலாம் நாங்க தான் சொல்றோமே, முற்றும் திறந்த முனிவனும் இல்ல படிதாண்டா 10 திமுக நாங்க தான் சொல்றோம் இல்ல. திமுக பாருங்க, எங்களுடைய அடைமொழியே எங்களுடைய தலைவர் சொன்னதே அந்த வார்த்தை தான். நீங்க தான் யோக்கியம் பேசி கண்ணையை காட்டினது யாரு? நாங்க கற்புடையவர்கள் சொன்னது யாரு? திருமணமே பண்ணாம நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சொன்னது யாரு? இதெல்லாம் நீங்க தான். நாங்க வந்து ஏமாற்று வேலை இல்ல. நாங்க தான் சொல்றோமே, நாங்க யோக்கியம் இல்லையா, அவங்களும் யோக்கியம் இல்ல. அவ்வளவுதான்.